So, hi all, இன்னைக்கு exercise 2.2ல 6th sum பார்க்கலாம். Find the LCM HCF of 408 and 1770 by applying fundamental theorem of arithmetic. Fundamental theorem. First, LCM கண்டுபிடிச்சிருமா? Fundamental theorem யூஸ் பண்ணி. Right. LCM க்கு என்ன numbers இருக்கு? First 408. Since last number is even, 2 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 204. Again last number even 102. Again last number even 51. ஸோ இப்போ இது 51 ஆட் நம்பர் லாஸ்ட் நம்பர். ஸோ 3 டேபிளில் கனெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 17. ஸோ 17ங்கிறது ப்ரைம் நம்பர். அடுத்தது 170. ஸோ 2 டேபிளில் போட்டீங்க அப்படின்ட்டுனா 85. ஸோ 85 5 டேபிளில் போட்டீங்க அப்படின்ட்டுனா 17. ஸோ இங்கேயும் 17. ஃபண்டமெண்டல் இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட்டு 408ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. ஆமாவா? 2 எத்தனை இருக்கு? 2 to the power 3. 3 into 17. இப்படி போடுவீங்களா? அகைன் 170 is equal to 2 into 5 into 17. ஸோ அப்போ எல்சிஎம் இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கான்னு பார்ப்பீங்க. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. பட் இந்த இடத்துல 2 to the power 3 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. ஸோ எல்சிஎம் அப்படின்றதுனால கிரேட்டஸ்ட் நம்பரை எடுத்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது 3 வெயிட் பண்ணுங்க, ஏன்னா 17 2 இருக்கு. ஸோ 3 5 எல்லாம் ஒன்று தான் இருக்கு, அதை ஒரு தடவை எழுதிப்பீங்க. இப்போ இங்க பாருங்க 17 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ அதை ஒரு தடவை தான் எழுதிக்கணும். புரியுதா சாமி? இது புரியுதாக்கண்ணா? 2 தடவை இருந்தா ஒரு தடவை எழுதிக்கணும். அதே போல இங்கேயும் 2 தடவை இருக்கு. பட் ஆனா பவர்ல எது கிரேட்டரா இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ 2 2s are 4, 4 2s are 8 into 15 into 17. ஸோ அப்போன்னா 8 5s are 40, மிச்சம் 4, 8 1s are 8 plus 4 120 into 17. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 0 4 8 0 2 1. ஸோ அப்போ 0 4 0 2. இதுதான் சாமி என்னோட எல்சிஎம். கிளியரா இருக்கா? இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம்ல யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்தது HCF போட்டுடலாமா? ஸோ HCF சேம் அதே தான், சேம் அதே ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதை அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஸோ 2 to the power 3 into 3 into 17. அடுத்தது 170. ஸோ அப்போ 2 into 5 into 17. ஸோ ரெண்டு எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அந்த 3 5 எடுத்து எழுதணும். ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் சாமி ஃபர்ஸ்ட் காமன் டேர்மை மட்டும்தான் பார்க்கணும். காமன் டேர்மை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ HCF காமன் டேர்ம் இது ரெண்டும் தான். இப்போ இந்த இடத்துல 2 to the power 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போ எல்சிஎம்ல காமன் டேர்ம் தான் பார்த்தோம். அதுல எதுல ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை எழுதணும்ல. ஹெச்சிசிஎஃப்க்கு நேர் ஆப்போசிட், எதுல கம்மி பவர் இருக்கோ அதை தான் எழுதணும். ரைட்டா? இங்க 17 ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ அந்த 17 அப்படியே போட்டுருணும். ஸோ என்னோட ஆன்சர் 2 7s are 14, மிச்சம் 1 34. ஸோ என்னோட HCF ஓட வேல்யூ என்னது? 34. அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் தியரம் பேஸ் பண்ணி போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.